அசிரிரி, குரல் உண்டு உருவம் இல்லை, த வாய்ஸ். ஹிந்துயிசமில் இருக்கிற சைவிசம் வைஷ்ணவிசமில் இந்த லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம், அதாவது கான்செப்ட் இருக்குன்னு சொல்லலாம். அப்போது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இறந்த ஒரு மனிதன் கடவுள் கிட்டக்க போகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். வைஷ்ணவர்களாக இருந்தாக்க வைகுண்டமும், சைவர்களாக இருந்தாக்க கைலாசமும் செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த சோல் ட்ராவல் பண்ணி வைகுண்டத்துக்கு போகிறது அப்படின்னு வைக்கலாம். வைகுண்டத்துக்குள்ளே போன உடனே அங்கே விஷ்ணு பகவான் காத்துன்னு இருப்பாரா, இந்த மாதிரி ஒரு பக்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்தோட வாசலில் நின்று அழைச்சிக்கிறதா ஒரு ஐதீகத்தில் சொல்லப்படுறது. இது உண்மையா? இது பாசிபிலிட்டி இருக்கா? அதே மாதிரி ஒரு சைவர் இறந்தாக்க கைலாசம் போகும்போது கைலாசத்தில் சிவபெருமான் வரவேற்பார், அவர் கூட ஐக்கியமாகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் சொல்லப்படுறது. இதுவும் கரெக்டாக? இது நியாயம் இருக்கா? உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னு போவோம். சென்னையில் விஜிபி கோல்டன் பீச்னு ஒரு பீச் இருக்குது. அதில் நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க. அதில் வாசலில் ஒரு செக்யூரிட்டி காவலாளி மாதிரி ஒரு பழைய காலத்து காவலாளி வேஷம் போட்டுட்டு அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். அவர் ஆட மாட்டார், அசைய மாட்டார், எதுவும் பேச மாட்டார், அப்படியே கண்ணு கூட சிமிட்டாமல் அப்படியே நின்றுட்டே இருப்பார். போய் நம்மளுக்கே அது சிலையா இல்லை மனிதனான்ட்டு சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு அவர் அசையாமல் அங்கேயே நின்றுட்டு இருப்பார். இப்போது நிறைய பேர் விஜிபி கோல்டன் பீச்சுக்கு போகிறவங்க இந்த நபரை பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ இந்த விஜிபி கோல்டன் பீச்சை வைகுண்டத்துக்கோ இல்லைன்னா கைலாசத்துக்கோ நம்ம ஒப்பிடுவோம். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னாக்க, உள்ளே போகும்போது விஷ்ணு பகவான் பெரிய அவதாரமாக நின்று இவருக்கு காட்சி கொடுத்து வரவேற்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே கைலாயம்னாக்க சிவபெருமான் நின்று காட்சி கொடுத்து வரவேற்கிறதா நினைக்கிறாங்க. ஒரு சின்ன பாசிபிலிட்டி செக் பண்ணலாமா? எக்ஸிபிஷனில் நிற்கிற பொம்மையா விஷ்ணுவோ இல்லைன்னா சிவனோ, இவங்க கையெடுத்து கும்பிடுற வரைக்கும் அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்து சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறதுக்கு சுருக்கமாக நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னாக்க, எக்ஸிபிஷனில் வச்சுருக்கிற எக்ஸிபிட்டாக விஷ்ணுவும் சிவனும் ஒரு நாளைக்கு 10,000 பேர் இறக்குறாங்க. இதில் வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ போகிறாங்க. அப்போது அங்கே அபயஸ்தம் பொசிஷனில் நின்றுக்கிட்டு இவங்களுக்கு காட்சி கொடுப்பாருன்னு வச்சுக்கலாமா? இது பாசிபிலிட்டி இருக்கா? இது எவ்வளோ சீப்பாக நம்ம திங்க் பண்ணியிருக்கோம் கடவுளை பற்றி, இல்லைன்னா நம்ம கிட்டக்க எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே வேலையை உங்களில் யாருக்காவது கொடுத்தாக்க அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்களா? ஒரு வாசல்லையோ இல்லைனாக்கா ஒரு வீட்டுக்குள்ளேயோ நின்றுக்கிட்டு 24 மணி நேரமும் அபயஸ்த பொசிஷனில் நின்றுக்கிட்டு காட்சி கொடுக்கறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமா? இல்லை இதுதான் வேலையா? அப்போ நான் இறக்குறவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கறதுக்கு தான் அங்கே கடவுள் இருக்கார் அப்படின்னாக்க, இது கான்செப்டே ரொம்ப தவறான கான்செப்டாக இருக்குது. ரொம்ப கடவுளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, இது நியாயமான வேண்டுதல் கூட இல்லை, நியாயமான எண்ணம் கூட கிடையாது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, விஷ்ணுவோட ஒரு சின்னம்மாவோ மாறிடுவோம். அதாவது சின்னம்மா மாறிடுறது அப்படின்னாக்க, ஒன்று சங்குல ஐக்கியமாயிடுவோம், சக்கரத்தில் ஐக்கியமாயிடுவோம், இல்லைன்னா அவரோடவே ஐக்கியமாயிடுவோம் அப்படின்ட்டு. எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இது மாதிரி ஐக்கியமாயிடுவாங்களா? அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்? அந்த ஆத்மாக்கள் தான் அந்த சங்குலையும் சக்கரத்துலேயும் சுற்றிட்டுருக்குமா? இல்லை சிவனோட ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னாக்க அவர் பாதத்திலே கிடப்பாங்களா? இது எப்படி பாசிபிலிட்டி? என்ன கான்செப்டு? ஆனால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாழ்வு முடிஞ்ச உடனே நேராக நம்மளை கடவுள் ஆலிங்கனம் பண்ணுற மாதிரியும் ஹக் பண்ணுற மாதிரியும் நம்மக்கிட்டக்க உட்காந்து பேசுகிற மாதிரியும் கற்பனை பண்ணாக்க நல்லாயிருக்கும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதை நானுமே வரவேற்கிறேன். ஆனால் உண்மைக்கு புறமானதாக இருக்கா இல்லையாங்கிறது தான் இங்கே உள்ள பாயிண்ட். அப்போது தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்பு, இது பேராசை கூட கிடையாது. அதை விட கடவுளை அவமானப்படுத்துகிற செயலாகவே நான் பார்க்குறேன். எக்ஸிபிஷன் உள்ள எக்ஸிபிட் கண்டிப்பாக கடவுள் கிடையாது. அப்போது ஒரு ஆத்மா இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னாக்க, ஒரு உதாரணத்துக்கு இதே நிலைமையில் பார்த்தோம்னா 800 கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி மக்கள் கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போகிறாங்க அப்படின்னாலும் இது பாசிபிலிட்டியா? அதுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் வருஷம் ஒரு 10,000 பேர் இறந்துட்டாங்க, கைலாசத்துக்கு போயிடுறாங்க. அவங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க. 2ஆம் தேதி ஒரு 10,000 பேர் போகிறாங்க, அவங்களும் அங்கே நிற்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் அங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த 10,000 பேர் அன்றைக்கி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே நிற்பாங்களா? இல்லை ஏழையர் உள்ள கூட்டத்தில் போய் சேர்ந்துக்குவாங்க, திருப்பி இன்னொரு 10,000 பேர் வருவாங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நிற்பாங்களா? அதே மாதிரி தான் வைகுண்டத்துலேயும் இது பாசிபிலிட்டி இருக்கா? அதுக்கப்புறம் என்ன? இன்னும் 1,00,000 வருஷங்கள் இன்னும் எர்த்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இது ஒரு சாத்தியத்துக்கும் ஒரு கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு குளறுபடியான எண்ணமாக தான் நான் பார்க்குறேனே தவிர, இதில் உண்மை சுத்தமாகவே கிடையாது.
ஹெல் ஹெவனாவது கொஞ்சமாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்காங்கன்ட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு இந்த கடவுளுக்குள்ளே போய் ஐக்கியமாறுது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சரியானதே இல்லை. இது உண்மைக்கு புறமான விஷயம். கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போது ஒருத்தரோட தாயோ தந்தையோ இறந்த பிறகு கடவுள்கிட்டக்க போய் ஐக்கியமாறாங்க அப்படின்னு கேட்கும்போது மன ஆறுதல் கிடைக்கும். கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதில் உண்மைத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா சுத்தமாகவே கிடையாது. அப்போது அதே தானே நாளைக்கு நமக்கும் நடக்கும். நம்மளா ஒரு கற்பனை உலகத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது சரியாக வருமா? சரி, கடவுள் கிட்டக்க போயிடுறோம், எல்லாத்தையுமே பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிகிட்டே போயின்னு இருக்கலாம். கடவுள் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார், கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கார், நம்மளையும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, உள்ளே போகிறோம், ஒரு நாள் உள்ளே போயிடுறோம், மறுநாள் அங்கே இருக்க போகிறோம், 3ஆவது நாள் இருக்க போகிறோம், 4ஆவது நாள் இருக்க போகிறோம். அங்கே நின்றுட்டுருப்போமா, உட்காந்துட்ருப்போமா, இல்லை படுத்துட்ருப்போமா? டெய்லியே கடவுளையே பார்த்துட்டு இருந்தாக்க அவருக்கு போர் அடிக்காதா? இல்லை நம்மளுக்குமே போர் அடிக்காதா? 24 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தாக்க என்ன பண்ண போகிறோம்? அப்படி இல்லை வேறு வேலை பார்க்க போகிறோன்னா அது என்ன வேலை அப்படிங்கிறதான நம்மளோட நோக்கமாக இருக்கணுமே தவிர, கடவுளை போய் பார்க்குறோம், கடவுளோட ஐக்கியமாயிடுறோம் அப்படின்னு நம்மளாவே ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்தாக்க அந்த கனவு வந்து இறந்த பிறகு நிறைய பேருக்கு தவிடுபடி ஆகும்போது தான் அதை ஏற்க முடியாமல் திருப்பி பூமியில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் அலையிறாங்க. ஏன்னா அது பேராசை. இல்லாத ஒன்றை கற்பனையாக உருவகப்படுத்திட்டு அதை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து சரியாக இருக்குமா? அதுதான் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமே தவிர, இது சொன்னதுனால நான் நாஸ்திகவாதியாக நினச்சாக்க அதுக்கு யார் பொறுப்புன்னு அவங்கவுங்களுக்கு தான் சர்ச் பண்ணிக்கணும். இதில் லாஜிக்கல் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர, எனக்கு முன்னோர்கள் அதுதானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க சொல்லியிருக்கலாம். ஒரு ஆறுதலுக்காக சொல்லப்படுறது எல்லாமே அப்படியே உண்மை எடுத்துன்னு போயிடலாமா? இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதாவது விஷ்ணுவோ சிவன் இருக்காருங்கிறது உண்மை, ஆனால் நேராக அவங்ககிட்ட போய் ஐக்கியமாயிடுவோம் அப்படின்னுங்கிற கான்செப்ட் தான் தப்பு. இன்னொரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம சோல் வந்து ஒரு 5 வாட் பல்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 வாட் பல்பு இருக்குது. இதில் வந்து ஒரு லைட்னிங் ஃபோர்ஸ், அதாவது 2 மேகங்கள் மோதும்போது கிடைக்கிற ஒரு மின்னல் இடி, இந்த சக்தியானது இந்த பல்பில் பாஸ் ஆனாக்க என்னாகும்? பல்பு வெடிச்சிடும். அது ஈவன் 200 வாட் பல்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹையர் வோல்டேஜ் 10,000 வோல்ட்டுக்குன்னு தாண்டி போகும்போது அந்த சக்தி வந்து அந்த பல்பில் என்ட்ரு ஆகும்போதோ என்னாகும்? பல்பு தெரித்து தூள் தூளாகும். அப்போது ஒரு 2 மேகங்கள் உரசறதுனால எழுப்பப்படுற ஒரு மின்னல் இடியானது உட சக்தியை விட இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கிற சிவனுக்கோ விஷ்ணுக்கோ இருக்குமா இல்லையாங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போது அந்த மாதிரி சக்தியில் போய் நம்ம ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம், பண்ணிக்கிறோம், அரவணைச்சிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சாக்க என்ன ஆகும்? அது வாய்ப்பதே இருக்கா? மின்னல் தாங்கக்கூடிய சக்தி கூட கிடையாது இந்த சோலுக்கு அப்படின்னு இருக்கும்போது, விஷ்ணுவோ சிவனோ தாங்கக்கூடிய சக்தி இந்த சோலுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து கரெக்டான விஷயமாகுமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பாசிபிலிட்டி கிடையாது. பல்பு வெடிக்கிற மாதிரி தான் உண்டான நிகழ்வுகள் ஏற்படும். அப்போது கடவுள் வந்து தரிசனம் தரது இல்லையா அப்படின்னு கேட்டாக்க, அந்த தரிசனம் எப்படி, அந்த கான்செப்டை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். அவ்வளோ சாதாரணமாக உடனே வந்து சிவன் காட்சியளித்தார், கனவுல வந்து பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிகழ்ந்திருந்தாலும் அது உண்மையான நிகழ்வுகள் கிடையாது. அது அந்த டீட்டெயில்டான விளக்கங்கள் வந்து பின்னால் வர்ற எபிசோடில் கொடுக்குறேன். இந்த எபிசோடில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதா கன்சிடர் பண்ணி அப்படி இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், அது இல்லைன்ட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், அதுபோக சில கர்மா ஃபைல்ஸ் பற்றின விவரங்களும் பின்னால் தனித்தனி எபிசோடாக பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சில நபர்கள் வந்து கடவுளை பற்றின விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முருகன் வேறு சுப்பிரமணியம் வேறு அப்படின்னு சொல்கிற ஸ்விக்கி சிவகமாக இருக்கட்டும், இல்லைன்னாக்க முருகன் விஷ்ணு சிவன் எல்லாம் சேர்ந்து தான் பாபாஜின்னு சொன்னாலும் அதுவும் தவறு. அதுக்குண்டான கர்மா வந்து அவங்கள பிடிக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது என்ன நடக்கும், எதை மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பின்னால் விவரிக்கலாம். இது கடவுளை பற்றி தானே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி, அதாவது சிவன் விஷ்ணு முருகன் எல்லாம் சேர்ந்து பாபாஜிக்குள்ளே அடக்கம் அப்படின்னாக்க, பாபாஜி வந்து இவங்களெல்லாம் விட பெரியவர் மாதிரியும், அதே மாதிரி இல்லைன்னா சில பேர் வந்து வள்ளலார் வந்து இவங்களெல்லாம் விட மும்மூர்த்திகளோட பெரியவர் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இது அவங்களுக்கே ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் அவங்க பெயரை வச்சு இவங்க யூஸ் பண்ணாலும் அதுவும் கர்மா வந்து சேரும். அது மாதிரி இறை பழிக்கு ஆனாக்க அதுக்கு கர்மா வந்து கடும் கர்மாவாக இருக்கும். அதோட விளைவுகள் இதெல்லாம் வந்து பின்னால் இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அசிரிரி
மீண்டும் ஒலிக்கும். த வாய்ஸ் வில் ரிட்டர்ன்.